தமிழகத்திலே போடப்பட்டிருக்கின்ற பொது பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, விவசாய பட்ஜெட்டும் இட் இஸ் அ யூஸ்லெஸ் பட்ஜெட். காரணம், எந்த விதமான புதிய திட்டங்களும் இல்லை. பழைய திட்டங்களுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது சினிமேட்டிக் பட்ஜெட் அப்படி வேணால் சொல்லலாம். சினிமா மாதிரியாக விஜய் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் விஜயோட ஃபாலோயர்ஸ், நான் வந்து விஜயோட உண்மையான பேர் அவரோட லெட்டர் ஹெட்டில் இருக்கிறதையே எடுத்து போட்டிருந்தேன். ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் அவர் விஜயோட பேர். ஆனால் அந்த உண்மையான பேரை நான் சொன்னதுக்கு என்னை வசைபாடிய கும்பல் தான் இந்த விஜயோட ஃபாலோயர்ஸ். ஆகவே தமிழகத்தில் ஒரு அறிவற்ற பட்ஜெட்டானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தமிழகம் அனுபவிக்கும். எம்பிக்கள் கூட்டம் சரி, என்ன யார் இது வரைக்கும் நீங்கள் இந்த 60 நாளுக்கு மேலே விஜயோட அரசாங்கத்தில் யாராவது ஒரு புது முகத்தை பார்த்துருக்கோமா? அதனால் விஜய் பேச போகிறார், கை தட்ட போகிறாங்க. அதுக்கு மேலே விவாதிக்கிறதுக்கு அந்த எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் இருக்காங்களான்னா கிடையாது. அதனால் அதை போய் நாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. பழனியில் 100 கோடி சொத்து மதிப்பு 100 கோடி மட்டுங்கிறது இது கண்துடைப்பு வேலை. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இதில் பாலிசி நோட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி 7,76,550 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறதா பாலிசி நோட்டில் சொல்லியிருக்காங்க. அத்தனைக்குமே இவர்கள் அக்கௌண்ட்டு கொடுக்கணும். இது என்ன கோயில், இதுன்னா யார் வேணால் இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கலாமா? அதோடு இல்லை, நான் கேட்குறேன், மிஸ்டர் விஜய், நீங்கள் வந்து சர்ச்சோட சொத்தை தொடுவீங்களா? மசூதி சொத்தை தொடுவீங்களா? கோவில் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அதுக்கு கணக்கு கொடுங்கிறதே அவமானகரமானது. ஆகவே இந்த ஒரு நான் பிறகு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் இந்த ஜேசிடி பிரபாகரன், அவர் பேர் என்ன, யார் அவர் தெரியல உங்களுக்கே, சபாநாயகர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ திருச்சபையில் பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, இது செக்குலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்கள. செக்குலர் கவர்மெண்ட்டுனா ஒரு தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் ஏன் சொல்கிறதில்ல? அதெல்லாம் சொல்லாமல் வெறும் பைபிள்லேருந்து பேசுகிறார் ஒருத்தர்னு சொன்னால் அந்த சபாநாயகர் மத வெறி கொண்ட சபாநாயகர் அப்படின்னு நமக்கு தெரியும். அறிக்கை கொண்டு வரும்போது கூட ஜெபமாலையோடு வந்ததாக சொல்கிறாங்க அமைச்சர். அதாங்க, இந்த அரசாங்கமே இட் இஸ் கண்ட்ரோல்டு அண்ட் ரன் பை சர்ச் அண்ட் ப்ரீஸ்ட். இதில் வந்து செக்குலர் சத்துக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை.